ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ டைம் 12:30 ஆகுது. இன்றைக்கி ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, எக், ஆனியன் ரைத்தா தான் லஞ்ச் மெனு. ப்ரான் பிரியாணி ரெசிபி தான் கவர் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. தென் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகி வரணும், நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரணும். அப்புறம் வீட்டிலேயே அரைச்ச ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு ஒரு நல்ல அரோமா இருக்கும், நல்ல ஒரு ஸ்மெல் ஃப்ளேவர் கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்ததுமே அந்த பிரியாணிக்கான ஸ்மெல் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து தக்காளி, பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு நடுவில் வந்து நான் எக் பாயில் பண்ண வச்சுட்டேன். அதுவும் ஃபிஷ் ஃப்ரைக்கும் வந்து மசாலா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ப்ரான்ஸ் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நான் எப்போவுமே வெங்காயம் தக்காளிலாம் வந்து வதங்குற டைமில் தான் ப்ரானாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும் க்ளீன் பண்ணுவேன். அப்போ எனக்கு வந்து டைம் சேவிங்காக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட டைம் சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இந்த 3 ஆட் பண்ணிவிட்டு ப்ரான்ஸையும் ஆட் பண்ணிவிடுங்க. ப்ரான்ஸ் வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 3 மினிட்ஸ் வச்சுருங்க. ஸோ அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும். நெக்ஸ்ட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் அரை கைப்பிடி மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி நான் வந்து 3 கிளாஸ் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கான தண்ணி வந்து மெஷர் பண்ணி ஊற்றிட்டேன். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதித்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பிழிஞ்சு விட்டுருங்க. நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 30 மினிட்ஸ் இப்போ ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த கொதிக்கும் போதே வந்து நம்மளுக்கு வந்து பசி வந்துடும். ஸோ என்கிட்ட கொய்யாக்காய் இருந்துச்சு, நான் அதை வந்து கட் பண்ணிட்டு நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் சாப்பிட்டுட்டேன். உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ ஃப்ரூட்ஸோ இல்லை ஸ்நாக்ஸோ நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. ஏன்னா ரொம்ப பசிக்கும். அந்த ப்ரான் ஸ்மெல் வரும்போதே ரொம்ப பசிக்கும். தென் பிரியாணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும், தண்ணியும் இருக்கும், ரைஸும் மேலே வந்திருக்கும். அப்போ வந்து உங்கள் பிரியாணி பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு தோசை தவாக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு தம் போட்டுருங்க. என்னோடது ஃபுல் தம் தான். ஸோ நான் வந்து மேலே எந்த வெயிட்டும் வைக்கல. உங்களுக்கு வந்து காற்றெல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே வந்து நல்லா வெயிட்டான பாத்திரம் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. சிம்லேயே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் ஓப்பனே பண்ணாதீங்க. அந்த தம்லேயே நல்லா வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. நல்லா உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்காக தான் பண்ணேன். அவர் சாட்டர்டே சண்டே லீவுன்றதுனால அவருக்கு சரி ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி தரலான்னு சொல்லி தான் இந்த ப்ரான் பிரியாணி ட்ரை பண்ணேன். அப்படியே ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் கொடுத்துட்டு அவர் சூப்பராக இருக்குதுன்னு சொன்ன அப்புறம் தான் மைண்டே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே ஹாப்பினஸோட நானும் என் லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே என்னோடய கிச்சன் ஒர்க்ஸ் எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்படி தான் எங்களோட ஆஃப்டர்நூன் ரொட்டீன் போச்சு. ஸோ உங்களுக்கும் ஆஃப்டர்நூன் ரொட்டீன் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.